என் மாட்டுக்காரர நான் சொல்லும் போது உள்ள வந்தா போது நடுவுல விட்டுறாதீங்க. ஏன்னா மாடுன்னா எனக்கு ரொம்ப பயம். நேக்குதா ஐயா ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாய நமः. நம்ம வீட்டுல பேய் இல்ல காமாட்சி. தேங்காய் சுத்திடுமா? நெக்ஸ்ட் மாட்டுக்கு மீல்ஸ் வச்சு பார்க்கலாடி காமாட்சி. ஐயா மாட்டுக்காரரா வாங்க, மாட்டை கொண்டு வாங்க. சாப்பிடுமா? இந்த வீட்ல என்னவோ இருக்குதுமா, நீங்க இங்க இருக்காதீங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. ஆளுங்களுக்கு தெரிய போயா? இந்த ஆத்துல பேய் இருக்கதா 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பிளட் டெஸ்ட் வேணுமா? காவாச்சி எல்லாம் இருந்தாலும் என்ற வீட்டுக்காரர் ஆச்சாச்சியா இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடி. இது வர இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதுல பேய் வரலன்னா நாமெல்லாம் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்லடி. ப்ளீஸ் கோஆபரேஷன் பண்ணுடி தங்க. அடி தாயே, எனக்கு மேல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆத்தா மாரி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா செல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. காவாச்சி சீக்கிரமா வையுமா. காவாச்சி சொல்லாம கொள்ளாம சோலாம விட்டுட்டு போக கூடாது கண்ணு. இருக்கண்ணு ஐயா ரத்தத்தை கொடுத்துட்டு போலாண்டி கண்ணு. சீக்கிரம் ரத்தத்தை விட தொலைங்க, அது வந்துட போகுது. பயமா இருக்குது. ஐயோ சீக்கிரம் குத்தி ரத்தத்தை எடுங்க, அது வந்துட போகுது. ஐயோ வரமாட்டேங்குதா? சீக்கிரம் ஏன்டி அடிச்ச? குத்தி தொலை. சிலிப்பா ஆகுதுடி. உசரே உசரே போனா வருமா? வருமா? வராதே அப்ப குத்தி தொலைடி. ஐயா பேயினால இந்த வீட்ல எனக்கு மரியாதை போச்சு. உசரே போகும்போது குத்து. போதும் போய். ஐயா இழுக்காத வர சாப்பிடு. உட்காருங்க. சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சாமி. 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நிஜமா? ஒருவேளை அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் அது தேடி வருமா? அதுக்கு பிடிச்ச பொருள் அது ஒரு சின்ன துரும்பா இருந்தாலும் கண்டிப்பா தேடி வரும். சரிங்க சாமி, உங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ நான் போயிட்டு வரேன். இருமா, நீ கொண்டு வந்த பேக்குள்ள ஒரு சின்ன பை இருக்கு, அதை எடு. எடுத்து என் கையில வை.
என்னாச்சு சாமி? இது ஒரு ஆத்மாவோட தாலி. இந்த தாலியை வச்சு ஒரு 5 நிமிஷம் வெளியில போய் நில்ல. வெளியில போய் நில்லுன்றல. அனுமதி எடுத்து முன்னாடி தூவு. சரிங்க சாமி. கஷ்டம் அருளும் துஷ்டம் அடக்கி இஷ்டம் கொண்டு துடிக்கும் அம்பளவான துதியை நினைத்து தினமும் பாடி படையல் செய்து பளபள பூசை அனைத்தும் செய்யும் பாகலனை பகலும் விரும்பும் பாடி கற்பது தேவி செல்வரதா தாலியை கொடுத்தா போயிருவியா? தாலியை கொடுத்தா அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேல்ல? சாமி உள்ள கூப்பிடாது. ஆத்மா அதோட தாலியை எடுத்துட்டு போயிருச்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாமி தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொல்றாரோ? நீங்க சொல்றது உண்மையா சாமி? என்னம்மா சாமியவே சந்திக்கப்படுறியா? டேய், கலியுகண்டா. படிச்சவங்க வேற. பட்டாதான் புரியும். உனக்கு தாலி தானே வேணும்? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, 10 12 ராவு காலம். உன்கிட்ட கருப்பு துணி இருந்தா அதை போட்டுக்கிட்டு தாலியை எங்க எடுத்தியோ அதே இடத்துல போய் தேடிப்பார். இங்க காணாம போன தாலி அங்க இருக்குமா? போய் தேடிப்பார். அப்பதான் உனக்கு என் மேல நம்பிக்கை வரும். நிறுத்துங்க. ஏய், எங்கடி கூட்டிட்டு போற? சொல்லி தொலையடி. வா சொல்றேன். வர எங்க சொல்லு. என்னடி பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இங்க தான ஷூட் பண்ணோம். ஆமா, இங்கதான். இரு ஒரு நிமிஷம். என்ன ஆச்சடி? நான் சொல்றேன். நீ தேடி வந்தது கிடைச்சிருச்சா? என்னடி ஆச்சு? டிரைவர் வண்டி எடு. தூங்காத. வண்டி எடு. என்னடி நடக்குது? ஒண்ணுமே புரியல. பயப்படாத. நான் எல்லாம் சொல்றேன். அந்த சாமியார் வீட்டுக்கு போ. என்னமாச்சு? என்னாச்சு? சாமியார் வீட்டுக்கு போங்க. சாமி என்ன மன்னிச்சிருங்க. சாமி மன்னிச்சிருங்க. நீங்க ஆத்மா இருக்குன்னு சொன்னப்போ நான் நம்பல. இப்ப நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த தாலி அங்கதான் இருந்தது. நான் அதை தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் இப்படி அந்த தாலிய மேல இங்க வந்தது தெரியல சாமி. இப்ப தாலி எங்க இருக்கு? வண்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். யார் வந்து தொடுவாங்கன்னு அந்த தாலி காத்துக்கிட்டு இருந்தது. நீ போய் தொட்டுட்ட. இனிமே நீயே விட்டாலும் அது உன்னை விடாது. அந்த தாலி உன்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. தாலியை தொட்டதுனால இப்படி எல்லாம் பிரச்சனை வருமா சாமி? நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பெண்ணோட தாலி இல்ல. அது ஒரு ஆண்மகனோட தாலி. ஆம்பளையோட தாலியா? இதுல இருந்து இப்ப தப்பிக்க முடியாதா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன செய்யணும்? உன்னால ஒரு பொண்ணோட சவத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா? பொண்ணோட சவமா? முடியாதுன்னு சொல்லிடு ப்ளீஸ். முடியும். அந்த சவத்துக்கு பூ போட்டு வச்சு மஞ்சள் பூசி
ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த தாலியை கட்டு. ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட தலைமுடி, நீ உடுத்தின துணி, உன்னோட காலடி மண்ணு, மூணையும் சவப்பெட்டிக்குள்ளே வச்சு அதை கொண்டு போய் அந்த பீச்சுக்கு முன்னாடி உள்ள வீட்டில் இருந்து 100 அடி தூரம் தள்ளி அந்த சவப்பெட்டியை இறக்கு. உன் சம்மந்தப்பட்ட பொருள் அதில் இருக்கிறதுனால அந்த சவம் நீ தான் நினச்சி உன் மேலே இருக்க கோவம் எல்லாத்தையும் அது மேலே காட்டிட்டு அதுக்கு சொந்தமான தாலியை எடுத்துக்கிட்டு போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காரணத்துக்காகவும் அந்த பீச் கிட்ட மட்டும் போயிடாதீங்க. சரிங்க சாமி. இதையெல்லாம் பண்ணா எங்களோட பிரச்சனை தீந்துருமா? எல்லாமே நல்லதாவே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் சாமி. இன்னொரு விஷயம் சாமி, எப்படியோ 100 அடி தள்ளி நின்னுதா சவப்பெட்டியை இறக்க போறோம். அப்படியே அந்த ஆத்மா வர்றத படம் பிடிக்க முடியுமா? உன் தொழில் மேலேயே குறியா இருக்க, வேணும்னா முயற்சி பண்ணிப்பாரு. ஏம்பா உனக்காக தான் உள்ள வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் போப்பா. சரி பாடி இறக்கவே நான் உள்ளவே கேட்டு ஒரு கைப்பிடி. ஏதோ நடக்குது சொல்ல மாட்டாங்களே. யாரா நீ? ஏவி விட்ட குட்டிச்சாத்த மாதிரி வந்து நிக்கிற? நீ தானே பாடி ஆர்டர் பண்ண? நான் பாடி ஆர்டர் பண்ணனா? நான் எப்பவும் பண்ணிருந்தா சார். இந்த வீட்ல யாரோ டயட்ரா பாடி ஆர்டர் பண்ணிருக்காங்க சார். நந்தினி உன்கிட்ட பாடி ஆர்டர் பண்ணாளா? நந்தினி ஏய் நந்தினி, ஏய் நீங்க போற வா. என்ன என்ன நொன்ன? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு அது வேணும்னா போத்தி சரவணா சூட் நாயுடு போய் வாங்க வேண்டியது தானே. ஒருவேளை போக முடியலன்னா என்கிட்ட சொன்னா நான் வேணும் தர மாட்டேன். என்னது? பாடி ஆ? பாடிமா. உளராத. ஏன்பா நான் 12 மணிக்கு ஷூட்டிங் பண்ணணும், இப்போ மணி 11 ஆச்சு, ஏன் லேட்? ஏமா பாடி எடுத்துட்டு வரதுல எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் தெரியுமா உனக்கு? ஃபார்மாலிட்டிஸா? சரி சரி சீக்கிரம் போய் தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வாங்களா? எவனும் போறான்? தூக்குனே அவங்க கூட என்ன பேச்சு? என்னையா பாடியை ஸ்ட்ரெச்சர்லாம் தூக்கிட்டு வரீங்க? நீ நினைச்சது அந்த பாடி, இது அந்த பாடி இல்ல, இது இந்த பாடி. இந்த பாடி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப நம்ம தூக்கிட்டு இருந்த இந்த பாடி டெட் பாடி. இந்த பாத்துக்கோ, அழகு சுந்தரியா. இது எதுக்கு நந்தினி? ஷோல்டர்ல இருந்து கையெடுங்க. சரி. இடுப்பு கூட என்னதுதான்? இடுப்பு உனதுதான், அது எதுக்கு? அதை வச்சுதான் ஒரு டிராமா பண்ணி ஷூட்டிங் பண்ண போறோம். Why you are full body show shaking? ஐயோ பொட்டு வச்சாலே பயமா தானே இருக்கு. ஐயோ தூக்குறாங்களே. அந்த மாலை எடுத்து போடு. இந்த பணத்தை வச்சு நம்மள பணமாக்கிடுவோம். அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கால? ஆமா, பாசமல்ல சாவித்திரி அம்மா மாதிரியே இருக்காங்க. நீ ஆர்த்தி எடுமா. ஆமா மேடம், அப்படிதான். வாங்க மேடம். என்ன மேடம் இவ்வளவு லேட்? அதை விடுங்க. சவப்பெட்டி ரெடியா? ரெடி, இதோ இங்க இருக்க. ஓகே. கார்பெண்டர்ஸ் எங்க? கார்பெண்டர்ஸ் வாங்கயா. உன மாதிரியே நடக்குறீங்க. வண்டியில டெட் பாடி இருக்கு, 2 பேர் போய் டெட் பாடி இருக்கா? எதுக்கு மேடம் அதெல்லாம்? இந்த சவப்பெட்டி எதுக்கு இருக்கு, டெட் பாடி எதுக்கு கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நானே உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், எதுக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? இவங்க தான் அந்த போனா அக்கா. ஓபன் பண்ணுங்க. பாத்து வை. கை உள்ள க்ளோஸ் பண்ணு. ஒரு நிமிஷம் கூடாதீங்க. ஒரு நிமிஷத்தை உயிர் எடுக்கிற மாதிரி சொல்றாள. முடிப்பா. முடியாம்பா. முடியலப்பா. கவர் பண்ணுங்க. சீக்கிரம் போடுங்க.
போயிடுங்க மது பயந்தது பைத்தியக்காரன் ஓடிட்டான். உக்காரத்துல அஷ்டம் டைம் ஆச்சு. ஒரே பைத்தியக்கார பார்த்து எத்தனை தடவை பயப்படுவீங்க? இது போங்க ராகா. இவன் சொல்ல வேண்டாம் சத்தி வாங்கிட்டதா நான் சொல்லல. நீங்க யாரும் இருக்காதீங்க இங்க இருந்து உயிர் காப்பாத்து. ராகு இங்க நீங்க மட்டும் தான் கிரேட் ராகு. ஃபோக்கஸ் பண்ணுங்க ராகு. என்ன ராகு பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? ராகு இங்க உனக்கு உதவி செஞ்ச என்ன பழி வாங்கிருச்சு இருக்காத போயிரு இல்லனா உன்னையும் விடாது அடியே காமாச்சி எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சு அடி எடுத்து வச்சுட்டேமா. என்னடா இது தொடப்ப கட்டி சிலிப்பரையும் கையில புடிச்சிட்டு இருக்கற? என்ன அதுக்கு அக்கோஷ் கழுவுற தொடப்பண்ணா? நோ ப்ராப்ளம். நான் தான் புடிச்சவன். இது என் தம்பி ராகவனுடைய டெக்னிக். ஒருவேளை வந்துருச்சுன்னா சேஃப்டிக்கு தான். முதல்ல பேய் இருக்கா இல்லையான்னு தெரியணும். பூஜை ஆரம்பிக்கும். ஓம் முனீஸ்வராய நமः. ஹலோ எனிபடி இஸ் தேர்? என் கையில தொடப்பம் செருப்பு இருக்கு. இத பாருங்க. செத்தவா யாரா இருந்தா செத்த வரேடா. அடி கூறுகட்ட குப்பாத்தா வாடி இங்க. இவளே கையை பிடிச்சு கூட்டு வந்துருவா போல இருக்கு. ஓம் முனீஸ்வராய நமः. ஓம் முனீஸ்வராய நமः. சீக்கிரம் வந்து யானை மட்டும் இறக்கி விடுறா. ஆர்ஸ் ரொம்ப ஃபோர்ஸா
3 பூஜையும் முழுசா பண்ணணும். 2 பூஜை பண்ணி பாதியில நிறுத்திட்டோம்னா நம்ம உசருக்கு ஆபத்துன்னு சாமி சொன்னார்ல. ஐயோ 3 ஆணி ரெடியா இருக்காடா. பத்திரமா பாக்கெட்ல வச்சிருக்கிறேம்மா. அந்த 2 பொம்மையை விட இது ரொம்ப டெரரா இருக்குடி. அதை விட உங்க சிரிப்பு ரொம்ப டெரரா இருக்கு. வைங்க. நானே கூடப்பா. நீ முதல்ல பாடி. என்னடா ரைட்லிங்க? இதடா. ரொம்ப பயமா இருக்குமா? ரெண்டாவது ஆணி நீ தான் குத்துற போடா. ஆடுதா தைரியமா இரு. டேய் குத்துடா ஏறடா. பயத்துல ஆணியை விட்டுட்டேன்டா காணா. ஆடிய காணவா? ஆரம்பிச்சிட்டானா உங்க அம்மா? வந்துருச்சுடா எல்லாரையும் கொண்டு வா.